ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம ஜாவா ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோன்னா அந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும். இது ஒரு பிகினராக இருக்கிற நம்மளுக்கு, அதாவது ஒரு பிகினராக இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா இதை பற்றி தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இதை இந்த இந்த ஃபார்மேட்டை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆம், இந்த டைட்டில் பாருங்களேன். தி ஸ்ட்ரக்சர் ஹெல்ப்ஸ் இன் ஆர்கனைசிங் தி ப்ராஜெக்ட் அண்ட் மேக்கிங் இட் ஈஸியர் டு மேனேஜ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுதான் இதோட கான்செப்டே. நம்மளோட ப்ராஜெக்டை ஆர்கனைஸ்டாகவும் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம எழுதுகிற கோடு, நம்ம மெயின்டைன் பண்ணுற ப்ராஜெக்ட் இன்னொருத்தவங்க பை ஃபியூச்சரில் அதை எடுத்து பார்க்குறாங்கன்னா ஈஸியாக புரியணும். இல்லை நீங்களே ரொம்ப நாள் கழித்து, சில மாதம் கழிச்சியோ இல்லை வருஷம் கழிச்சியோ, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், திருப்பி நீங்கள் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கே புரியும். ஒரு வெல் ஆர்கனைஸ்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்க அப்படின்னா, மெயின்டைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இதுக்காக தான் நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். இதுதான் மை ஜாவா ப்ராஜெக்ட்ன்றது ஒரு நேம், ஒரு அப்ளிகேஷன் நேம்னு வச்சுக்கோமே, ப்ராஜெக்ட் நேம். ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கும். எஸ்ஆர்சின்றது சோர்ஸ், ரிசோர்ஸஸ். இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா சம் ப்ராப்பர்ட்டி ஃபைல், அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்கலாம், YAML ஃபைலாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாமே இந்த ரிசோர்ஸ்குள்ளே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது லைப்ரரி ஃபோல்டர், எல்ஐபின்னு இருக்கும். நம்ம ஜார் சம் அடிஷ்னல் லைப்ரரிஸை இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பில்டு, டெஸ்ட்டு, இதெல்லாம் டெஸ்ட் கோட் இங்கே தான் இருக்குது, மெயின்டைன் பண்ணுவோம். ரீட்மீன்றது நம்ம கம்ப்ளீட்டாக என்னென்ன பண்ணுறோம் இந்த அப்ளிகேஷன், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த ரீட்மியில் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரி இது இங்கே எழுதி வச்சுருப்போம். அதே மாதிரி build.gradle, நீங்கள் மேவன் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா form.xml அந்த மாதிரி இருக்கும். இல்லை கிரேடல் யூஸ் பண்ணிங்கன்னா கிரேடல் அதோட ஃபைல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதாவது ரொம்ப சிம்பிள் தான், சீக்கிரமாக முடிச்சிடலாம். ரூட் டைரக்டரி. இப்போ நீங்கள் ரூட் டைரக்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் உங்களோட ப்ராஜெக்டுடைய மெயின் டைரக்டரி. இதில் தான் எல்லா ப்ராஜெக்டுடைய ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மை ஜாவா ப்ராஜெக்ட் தான் உங்களோட ரூட் டைரக்டரி. இதுக்குள்ளே தான் இது எல்லாமே அடங்கும். ஓகே, அதுதான் மெயின் ரூட் டைரக்டரி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சோர்ஸ். ஸோ இந்த சோர்ஸ் இந்த சோர்ஸ் ஃபோல்டர் எஸ்ஆர்சின்னு சொல்லுவாங்க. அது எஸ்ஆர்சின்னு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் எல்லாமே நம்ம சோர்ஸ் கோடு இருக்கும். நம்ம எழுத போகிற கோடு, ஜாவா கோடு எல்லாமே அதை சோர்ஸ் கோடுன்னு சொல்லுவோம். அந்த ஃபைல்ஸ் எல்லாமே இந்த சோர்ஸ்குள்ளே தான் இருக்கணும். இங்கே தான் நம்ம ரைட் பண்ணி ஜாவா கிளாஸஸ் யூஸ் பண்ணி நம்ம கோடை எழுதுறது அண்ட் பேக்கேஜஸ் எல்லாமே இந்த சோர்ஸ்குள்ளே தான் மெயின்டைன் ஆகும். ஓகேவா? அடுத்தது பேக்கேஜஸ்ன்னு ஒன்றுமே இல்லை, ஒரு ஆர்கனைஸ்டாக வச்சிருக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடில் நான் உங்களுக்கு ஷோ பண்ண பாருங்கள். எக்ஸாம்பிள். காம்ன்றது ஒரு பேக்கேஜ், எக்ஸாம்பிள்ன்றது ஒரு பேக்கேஜ். இந்த எக்ஸாம்பிள் பேக்கேஜுக்குள்ளே நான் என்னோடய கிளாஸ் வச்சுருக்கேன், main.java. இதில் நீங்கள் வேறு கிளாஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், எத்தனை கிளாஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், இதுக்கு ரிலேட்டடானது. இப்போ எக்ஸாம்பிள்ன்ற பேக்கேஜ் இல்லாமல் நீங்கள் வேறு ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நீங்கள் சில கிளாஸஸை மெயின்டைன் பண்ணலாம். எதுக்காகனா ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கிறதுக்காக, ரிலேட்டடாக வச்சுக்கிறதுக்காக. இப்போது நான் இங்கே ஒரு பேக்கேஜில் எக்ஸாம்பிள் பதிலாக எம்ப்ளாயின்னு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எம்ப்ளாயி சம்மந்தப்பட்ட கிளாஸஸ், அந்த ஃபைல்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே வச்சுக்கலாம். நான் அடுத்தது ஸ்டூடெண்ட்டுன்னு மெயின்டைன் பண்ண போகிறேன்னா நான் புதுசாக ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஸ்டூடெண்ட் கிளாஸ், ஸ்டூடெண்ட் இன்டர்ஃபேஸ், இந்த மாதிரியான சோர்ஸ் கோட் ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஆர்கனைஸ்டுக்காக தான். ஓகே, அடுத்தது மெயின் கிளாஸ் தான் முக்கியமானது. அதுதான் ஒரு என்ட்ரி பாயிண்ட்டே ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த மெயின் கிளாஸ் தேவை. அங்கே அந்த மெயின் மெத்தட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் யூஷுவலி a Java project has a main class with a main method which is the entry point of the application. இது ரிசோர்ஸ் ஃபோல்டர். இந்த ரிசோர்ஸ் ஃபோல்டர் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா
இதில் வந்து கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ், இமேஜஸ், அதர் ரிசோர்ஸஸ் நம்ம அப்ளிகேஷனுக்கு தேவைப்படுற இந்த மாதிரியான ஃபைல்ஸ் எல்லாம் இந்த ரிசோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன் வந்து நம்ம இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறோம் தனித்தனியானா, அப்போ தான் ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கும். இந்த இமேஜு, இந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல்லாம் தூக்கின்னு போயிட்டு நான் ஒரே சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இங்கேயே நான் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறேன்னா, அது ரொம்ப வந்து காம்ப்ளெக்ஸ் ஆகிடும். அதனால தான் நம்ம பிரித்து பிரித்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து லைப்ரரி. இந்த இடத்துல நம்ம ஜார் ஃபைல்ஸ், நம்ம ப்ராஜெக்ட் அப்ளிகேஷனுக்கு தேவையான டிபெண்டன்ட் ஜார் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த ஃபோல்டருக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பின், அதாவது பைனரி ஃபோல்டர்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கோட் வந்து கம்பைல் ஆகும்போது சோர்ஸ் கோட்லேருந்து டாட் கிளாஸ் ஃபைலாக மாறும். ஸோ அந்த மாதிரியான டாட் கிளாஸ் ஃபைல்ஸ் எல்லாம் கம்பைலேஷன் டைமில் இந்த பின் ஃபோல்டருக்குள்ளே அது ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகே. பில்ட் ஃபோல்டர். இந்த பில்ட் ஃபோல்டர் அப்படின்றது நம்ம மேவனோ இல்லை கிரேடல் யூஸ் பண்ணி பில்டு எடுக்கும்போது, ஓகேவா, அந்த டைமில் வந்து டெம்பரரி ஃபைல்ஸ் அண்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணும் இந்த பில்டு ஃபோல்டருக்குள்ளே. நெக்ஸ்ட்டு டெஸ்ட் ஃபோல்டர். இது வந்து நம்ம JUnit எழுதி இல்லை டெஸ்ட் கேசஸ் யூனிட் டெஸ்ட் எழுதி டெஸ்ட் பண்ணுற அந்த கோட் எல்லாமே இந்த டெஸ்ட் ஃபோல்டருக்குள்ளே மெயின்டைன் ஆகும். ரீட்மி ஃபைல். இந்த ரீட்மி ஃபைல் எதுக்கு அப்படின்னா, இது வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரி. ஒரு சில இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த ப்ராஜெக்ட் எம்ப்ளாயின்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. எம்ப்ளாயி ப்ராஜெக்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் நம்ம ஆட் பண்ணலாம். அதை எப்படி வந்து நம்ம செட் பண்ணலாம், பில்டு எடுக்கிறது, எப்படி ரன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் வச்சுக்கலாம். இது எதுக்குன்னா, வேற ஒருத்தவங்க இல்லை நீங்களே கூட ரொம்ப நாள் கழிச்சு அந்த ப்ராஜெக்ட் எடுத்து மல்டி ப்ராஜெக்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். திடீர்னு இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு தேவைப்படுது, நீங்கள் எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த ரீட்மீ ஃபைலை எடுத்து பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிடும். இது எதுக்காக இந்த ப்ராஜெக்ட், எதை பற்றி இருக்குது, இது எப்படி கான்ஃபிகர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பில் டாட் கிரேடல். ஃபைனலாக, அதாவது இப்போ நான் மேவன் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அங்கே ஃபார்ம் டாட் எக்ஸ்எம்எல்ன்ற ஃபைல் இருக்கும். ஓகே. ஸோ யூ வில் ஹாவ் அ பில்ட் கான்ஃபிகரேஷன் ஃபைல், அதாவது பில் டாட் கிரேடல் ஃபார் கிரேடல் ஆர் ஃபார்ம் டாட் எக்ஸ்எம்எல் ஃபார் மேவன். இதுக்குள்ளே தான் இந்த டிபெண்டன்சி எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஓகே. நான் வந்து இப்போது MySQL யூஸ் பண்ணுறேன். MySQL யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை, ஸோ அந்த டிபெண்டன்சி அந்த அந்த டிபெண்டன்சி எல்லாமே இந்த எக்ஸ்எம்எல் ஃபைலுக்குள்ளே நம்ம வச்சுருப்போம். ஓகே. இவ்வளோ தான் வந்து ஒரு டிப்பிக்கல் ஜாவா ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர். இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டிஃபிகல் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் இது. நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ எக்லிப்ஸில் நான் ஒரு டெமோன்னு ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது எல்லாமே, இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணது இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஃப்ளோ காமிச்சது எல்லாமே இங்கே காட்டுற பாருங்க. டெமோன்ற ப்ராஜெக்ட் இருக்குது. அதில் ஒரு சோர்ஸ் ஃபோல்டர் இருக்குது. சோர்ஸ் மெயின் ஜாவா இப்படி தான் இருக்கும் உங்ககிட்ட. நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே இது பேக்கேஜ் காம் எக்ஸாம்பிள் டாட் டெமோ. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேக்கேஜ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு டெமோ பர்பஸுக்காக நான் ஒரே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். டெமோ அப்ளிகேஷன், இதுதான் அந்த கிளாஸ். ஓகே. இந்த கிளாஸை நான் இந்த பேக்கேஜ்குள்ளே வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை கிளாஸ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம், எத்தனை பேக்கேஜ் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது எல்லாமே சோர்ஸ்ன்ற இந்த ஃபோல்டருக்குள்ளே வரணும். இது ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ளே ஒரு பேக்கேஜ், அந்த பேக்கேஜ்குள்ளே கிளாஸ். இது ரிசோர்ஸஸ். இந்த ரிசோர்ஸஸ் ஃபோல்டருக்குள்ளே தான் இந்த அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். அதாவது உங்களோட கான்ஃபிகரேஷன், லைக் நீங்கள் சர்வரோட போர்ட் நம்பரை மாற்றணும், ஐபி அட்ரஸ் மாற்றணும், அந்த மாதிரியான கான்ஃபிகரேஷன்லாம் இந்த ப்ராப்பர்ட்டி ஃபைலில் வச்சுருக்கோம். அதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இந்த ரிசோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட், இது வந்து நம்ம யூனிட் டெஸ்ட் எழுதி செக் பண்ணுற கோட்ஸ் அதெல்லாம் இங்கே இருக்கும். அதே மாதிரி இதெல்லாம் நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. நீங்கள் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதுவாக ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இது வந்து JRD சம்மந்தப்பட்ட லைப்ரரிஸ் இருக்கும். இது மேவன்
இந்த பில்டு டூல் சம்மந்தப்பட்ட டிபெண்டன்சிஸ் இங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நான் சொன்ன pom.xml இதுதான் அந்த ஃபைல். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர். இப்படி தான் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டாக வச்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் மல்டிபிள் பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிக்கலாம், மல்டிபிள் கிளாஸஸ், இன்டர்ஃபேஸஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரிசோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் எத்தனை ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தேவையான இமேஜஸ், இது ப்ராப்பர்ட்டி ஃபைல், இது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இந்த டெஸ்ட் கிளாஸஸ் நீங்கள் மறுபடியும் ஒரு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு தேவையான டெஸ்ட் கிளாஸஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் இருக்கும் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து ஜாவாவோட டிஃபிகல் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் இது. ஓரளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆஸ் அ பிகினராக உங்களுக்கு இது போதுமானதாக கண்டிப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஹாப்பி லேர்னிங் அண்ட் தேங்க்யூ.